ஐயா வணக்கம். பொதுவாக உங்ககிட்ட நிறைய பேர் காரிய சித்தி மந்திர தீட்சைகள் வாங்குறாங்க. அதை பற்றினான உண்மை விளக்கம் உங்ககிட்ட வேணுங்க ஐயா. வணக்கம். ரொம்ப நல்ல கேள்வி. காரிய சித்தி மந்திர தீட்சைன்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு என்ன இந்த காரிய சித்தி மந்திரம் என்று சொல்லி கேட்டால் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி எல்லாருமே ஒரு பரபரப்பான வாழ்க்கை, அதுவும் இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் முதல்ல வாழ்க்கையை சரியாக நகர்த்துவதற்காக ஒருத்தரும் ஓடிக்கொண்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னு கேட்டால் தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்குது. அது ஆசைகளால் தேவைகள் வருகிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் அடிப்படை தேவைகளுக்காக கூட மனிதர்கள் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மனிதன் பல முயற்சிகளை செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லா தேவைகளும் சுலபமாக நிறைவேறதில்லை. அடிப்படை தேவைகள் உதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தருக்கு வீடு கட்ட வேணும் என்ற ஒரு தேவை இருக்கும், இன்னொருத்தருக்கு அவருக்கு தேவையான ஒரு வாகனம் வாங்கணும் என்ற ஒரு தேவை இருக்கும், அல்லது அவருடைய பதவியில் அவருக்கு உயர்வு கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும். இதுபோல் பல தேவைகள், சாதாரண சின்ன தேவைகள், ஒரு வங்கியில் அவருக்கு தேவையான கடன் வசதி கிடைக்கணும், நல்ல பணி கிடைக்கணும், அரசு பணி கிடைக்கணும் என்றதில் தொடங்கி சின்ன சின்ன தேவைகள் வரைக்கும் மனிதனுக்கு இருக்குது. இந்த தேவைகள் சில குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும், சில ஆண்கள் திருமணம் பண்ணணும், பெண்கள் திருமணம் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல வசதியான வாழ்க்கையாக அமைத்து கொள்ளணும் என்றது ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் கூட. இந்த தேவைகளுக்காக மனிதர்கள் மிகவும் சிரமப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவையை நோக்கி அவர்களுடைய எண்ணமும் செயலும் நகர்ந்து கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு காலதாமதமாகியும் தடையாகியும் நடைபெறாமலும் இருக்கும்போது அவர்களுடைய மனதில் பார்த்திங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய விரக்தி, தோல்வி அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறாங்க. இந்த தோல்வியும் விரக்தியும் வரும்போது அந்த மனிதன் மிக துயரத்துக்குள்ளாகிறான். வருடக்கணக்காக திட்டமிட்டு செய்ய வேண்டிய சில வேலைகள் இழுபறியாக இருக்கும் போதெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் தோல்வி அடைகிறது போல இருக்கும். இதை சுலபமாக செய்வதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காரிய சித்தி மந்திரம்ன்றது இதற்கு மிக மிக சுலபமான ஒரு கருவி. ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை முதல்ல மனசு தான் நினச்சிக்குது, அந்த எண்ணம் தான் முதல் நம்மகிட்ட இருந்து வெளியே வர ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த எண்ணம் செயலாக மாறணும் என்று கேட்டால் அதுக்கு ஒரு வலிமை வேணும். அந்த வலிமையை எது கொடுக்கிறது என்று கேட்டால் சில அபூர்வ சக்தி உள்ள காரிய சித்தி மந்திரங்களால் இது முடியும். அப்போது இது நம்முடைய இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம். ஆனால் இதுக்கு முந்தின யுகங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களின் வலிமையை அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் மிக உணர்ந்திருந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த குருமார்களும் அதனுடைய சிறப்பை எடுத்து விவரித்து ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மந்திரங்களின் உதவியை கொண்டு அவைகளை காலதாமதம் இல்லாமலும் மிக விரைவாகவும் அந்த செயல்களை நிறைவேற்றக்கூடிய அந்த விதமான அற்புதங்களை அவங்க நிகழ்த்தினாங்க. மந்திரங்கள் என்பது என்னென்னு கேட்டால் முதல் மனிதனுடைய மனத்துக்கு தெளிவு கொடுப்பது, மனிதனுடைய மனத்தை சுத்தி பண்ணுவது, மனிதனுடைய மனத்துக்கு மிக அதிகமான வீரியத்தை கொடுப்பது. அப்படி வீரியம் பெற்ற மனித மனத்திலிருந்து வெளிப்படுற எண்ணங்கள் செயலாக மாறும்போது அது மிக விரைவில் பலனளிக்கும். அதுதான் காரிய சித்தி. பல வருட காலமாக, பல நாட்களாக, மாதங்களாக நீண்டு கொண்டு போகிற ஒரு செயல் மிக விரைவில் அவர்களுக்கு சித்திக்கணும் என்று கேட்டால் இதுக்கு காரிய சித்தி மந்திரம் அவசியம். ஒவ்வொரு காரியமும் தடையின்றி விரைவில் நல்லபடியாக நடைபெற்று முடியணும் என்றதுக்காக இந்த காரிய சித்தி மந்திர தீட்சையை பெறுறாங்க. அதை அவங்க முறைப்படி அதை பிரயோகப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அந்த இலக்கை அந்த மந்திரம் அடைய வைக்கும். ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு அம்பு போல் அந்த மந்திரம் செயல்படும். ஒரு வில்லில் ஏற்றிய நாண், அந்த நாணில் இருக்கின்ற பானமாக அந்த மந்திரம் செயல்பட்டு அது அடைய வேண்டிய இலக்கை மிக விரைவாக சென்று அடையும் என்பதுதான் இதனுடைய உண்மை. இதற்காக இந்த காரிய சித்தி மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மிக அற்புதமான விளக்கம் ஐயா, நன்றி.